தாயே உன் திருவருளை தேடிய நாளுமே கூடிடுவோம். வியாகுல தாயே உன் திருவருளை தேடிய நாளுமே கூடிடுவோம். அன்னையே எங்கள் துன்பங்களை அன்புடன் ஏற்க துணை புரிவாய். அன்னையே எங்கள் துன்பங்களை அன்புடன் ஏற்க துணை புரிவாய். வியாகுல தாயே உன் திருவருளை தேடிய நாளுமே கூடிடுவோம். மாந்தர்கள் செய்த பாவத்தினால் மரணம் ஏற்ற திருமகனை, மாந்தர்கள் செய்த பாவத்தினால் மரணம் ஏற்ற திருமகனை மடியில் ஏந்தி பெருந்துயரில் கண்ணீர் சிந்திய தாய்மரியே. மடியில் ஏந்தி பெருந்துயரில் கண்ணீர் சிந்திய தாய்மரியே. பலி பொருளாக எங்களையும், பலி பொருளாக எங்களையும் பரிவுடன் சேர்த்திட வேண்டிடுவாய், பரிவுடன் சேர்த்திட வேண்டிடுவாய். வியாகுல தாயே உன் திருவருளை தேடிய நாளுமே கூடிடுவோம். அன்புள்ளங்களே, முத்துக்குளித்துறையின் முத்தான முதல் கல்லூரி என்னும் பெருமைக்குரியது எம் மரியன்னை கல்லூரி. தூத்துக்குடியில் பெண்களுக்கு கல்லூரி ஒன்று இல்லாத அக்காலத்தில் பெண்கள் வாழ்வு மேம்பட ஒரு கல்லூரி தேவை என்பதை மரியின் ஊழியர் சபை சகோதரிகள் உணர்ந்தனர். தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் அன்றைய ஆயர் மேதகு பிரான்சிஸ் திபூர்ஷியஸ் ஆண்டகை அதற்கு இசைவு தர 1948 ஆண்டு ஜூலை திங்கள் முதல் நாள் முத்து நகரில் மரியின் ஊழியர் சபை சகோதரிகளின் அயராத ஆர்வத்தாலும் அன்னை மரியின் ஆசியாலும் நம் கல்லூரி உருவானது. அப்போது சகோதரி செலீனா மேரி சபையின் தலைமைச் சகோதரியாகவும் சகோதரி யூப்ரசி உதவி தலைமை சகோதரியாகவும் இருந்தார்கள். கல்லூரியின் துவக்க காலங்களில் 7 மாணவியரோடு துவங்கி இன்று 1000 மாணவிகள் கற்கும் ஆலமரமாக கற்பக விருட்சமாகியுள்ளது நம் கல்லூரி. மரியின் ஊழியர் சபை சகோதரிகளின் சமதர்ம வேட்கையில் உருவாகி காலம் தந்த வாய்ப்பை எம் சகோதரிகள் கடவுளின் துணையோடு கல்வெட்டாய் மாற்றி கால மாற்றங்களோடும் கலாச்சார மாற்றங்களோடும் கரம் கோர்த்து பயணித்தார்கள். சகோதரி பிரான்சிஸ் ஜெனட் மேரி புதிய கல்லூரியின் தற்காலிக முதல்வராக நியமனம் பெற்று கடினமான பக்கங்கள் நிறைந்த கல்லூரியின் வரலாற்றை அழகுற எழுதி சாதனை படைத்தார்கள். கலைநயத்தோடு இறை ஆசிரை அளிக்கும் கடவுளின் ஆலயம் நம் கல்லூரியின் முத்தாய்ப்பாய் திகழ்கின்றது. அருட்சகோதரி தெரசிட்டா மேரி முதல்வராக பொறுப்பேற்று 22 ஆண்டுகள் சிறப்புற பணியாற்றி கல்லூரியில் பல சீர்திருத்தங்களை செய்தார்கள். கல்லூரி உருவானது முதல் வெறும் ஏட்டுக்கல்வியோடு நின்றுவிடாது சமுதாய கல்வி, பெண் விடுதலை கல்வி, மதிப்பீட்டு கல்வி என்று கல்வி பணியின் நோக்கத்தை கல்லூரி நிர்வாகமும் பேராசிரியர், ஆசிரியரல்லா பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் உணர்ந்து உழைத்து வருகின்றனர். தொடர்ந்து தூய மரியன்னை கல்லூரியின் விதைகள் அனைத்தும் விருட்சங்களாகட்டும். விண்ணுலக ஆசியோடு மண்ணுலகில் மனிதத்தோடு தொடர்ந்து அறிவு தீபம் ஏற்றட்டும் என்ற வேண்டுதலோடும் நன்றி உணர்வோடும் கல்லூரியின் துறை தலைவர்கள், நிர்வாக குழுவினர் அனைவரும் தங்கள் கரங்களில் விளக்கேந்தி பீடம் நோக்கி பவனியாக வர
நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து வருகை பாடலோடு இணைவோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். தந்தை மகன் தூயாபியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மரியின் நாமத்தை தாங்கிய நமது கல்லூரி அன்னையின் பராமரிப்பாலும் இயேசுவின் வழி நடத்துதலாலும் சீரும் சிறப்புமாய் செயல்படுவதற்காக நன்றி கூறுவோம். இறைவனின் ஆசீரை பெற ஒருமித்த மனத்தோடு குடும்பமாய் கூடியுள்ளோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இயேசு விட்டு சென்ற இறையாட்சி மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். உண்மையான சீடத்துவ வாழ்வுக்கு அன்னை மரியாள் மிக சிறந்த உதாரணம். எனவேதான் நமது அன்னை விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் அரசியாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாமும் சீடத்துவ பண்புகளில் வளர இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிறப்பாக இத்திருப்பலியில் இறையாட்சி பணிக்காக தங்களது வாழ்வையை அர்ப்பணித்த நம் அருட்சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். எந்நாளும் இறைக்கரம் நம்மோடு இருந்து நம்மையும் நமது கல்லூரியையும் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவிகள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் இக்கல்வாரி பலியில் பக்தியோடு இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீ கற்றுத் தருவதை உமக்கு அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இந்த உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பார்க்க திருத்தூதர் பவுல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்கிறார். அன்பு உள்ளங்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நமது எண்ணங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே மாட்சிப்படுத்துவதாக அமையட்டும். அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க, இறை இயேசுவின் வழியில் செல்ல, ஞானிகளாய் திகழ நமக்கு அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட, அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரை நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வை
நற்செய்தி வாசகமானது, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் என்று கூறுகிறது. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்மிடம் இருக்கும் ஆற்றல், திறமை, பணம் இவற்றை பிறரின் நலனுக்காகவும் சமுதாய மாற்றத்திற்காகவும் பயன்படுத்தும் போது நாமும் மறு கிறிஸ்துவாய் வாழ, மாற்றத்தை நோக்கி செல்ல நம்மிடம் இருக்கும் திறமைகளை, ஆற்றல்களை தாராளமாய் பயன்படுத்த அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25, 14 முதல் 30 வரையிலான இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடருக்கு கூறிய ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும்பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும், வேறொருவருக்கு 2 தாளந்தும், இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும்பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிபம் செய்து வேறு 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்துக்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தேன், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தேன், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாளந்தை பெற்று கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனை, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்ததல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் மீதும் இயேசுவுடைய இறையாட்சியின் மீதும் அவருடைய இறையாட்சி மதிப்பீடுகளின் மீதும் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்களுக்கு பைபிளில் விளக்கி சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற பகுதிகள் நிறைய இருக்குது. சரியா? ஒரு ஓமையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியோ பைபிளில் இருக்குது அப்படின்னா அதை எப்படியும் விளக்கி சொல்லலாம், நம்ம விரும்பினபடியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இயேசுவின் மீதும் இயேசுடைய இறையாட்சியின் மீதும் அதீத ஆர்வம் கொண்டு அதன் மீது பற்று கொண்டு அந்த இறையாட்சியை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொருள் விளக்கி சொல்ல கடினமான பகுதிகள். உதாரணத்திற்கு இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த தாளந்து ஓமை, இதுக்கு முன்னாடி விவிலியத்தில் வருகின்ற இந்த நற்செய்தி பகுதிக்கு முன்னாடி வருகின்ற 10 கன்னியர் ஓமையும் அப்படிப்பட்டது தான். குறிப்பாக இந்த தாளந்து ஓமை இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒரு வரியில் அல்லது அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு
கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களாக, கடவுள் விரும்புகின்றபடியான பணியாளர்களாக நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடவுள் நமக்கு அவருடைய இன்பத்தில் பங்கெடுப்பதற்கான, அதாவது நித்திய பேரின்பத்தை மோட்சம் கொடுப்பார். அப்படி இல்லைனா புறம்பே உள்ள இருளில், அதாவது நரகத்துக்கு தள்ளிடுவார். இப்படி சொல்லிட்டு போகிறது ஈஸி, இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி இயேசுவை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த தாளந்துவமை ஒரு நெருடலை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம், அது செய்தி என்னவாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கின்ற கதையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் முதல்ல வருகின்ற அந்த முதலாளி திறமை பார்த்து அவரவருக்கு கொடுக்கிறவராக காட்டப்படுகின்றது. ஆனால் இறையாட்சியின் நாயகனாகிய சமத்துவ இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. யாருக்கும் திறமையை பார்த்து கொடுக்கிறவர் அல்ல, தகுதியை பார்த்து கொடுக்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் தேவை நிமித்தம் சமமாக கொடுக்கக்கூடிய கடவுள். எனவே அப்படிப்பட்ட கடவுள் ஒருத்தனுக்கு திறமையும் தகுதியும் பார்த்து கொடுக்குறார் அப்படிங்கிறதே இந்த ஓமையில் வர்ற முதல் நெருடல் தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் வட்டி கொடுக்க சொல்கிறாரு. அந்த முதலாளி, நான் கொடுத்த அந்த பணத்தை உனக்கு அதை பெருக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னான், உனக்கு வணிகம் செய்து அந்த பணத்தை ரெட்டிப்பாக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால், குறைந்தபட்சம் நீ வட்டிக்காவது கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டிக்கு கொடுக்குறத வலியுறுத்துகின்ற அல்லது நியாயப்படுத்துகின்ற ஒரு தலைவராக அங்கே காட்டப்படுகின்றார் அந்த முதலாளி. ஏறக்குறைய முதலாளித்துவ சிந்தனை, இந்த லாப நோக்கு, இன்றைக்கி இருக்கின்ற பொருளாதாரம், இதை மையப்படுத்தியதாக இந்த ஓமை இருக்கின்றது. ஆனால் இயேசுடைய இறையாட்சி மதிப்பீடு அடிப்படையில் பார்த்தேன்னா, இயேசு இது மாதிரியான விழுமியங்களை மக்களுக்கு சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலம் தொட்டே வட்டிக்கு கொடுக்கறது ஒரு தவறான செயல். ஏழை ஒருவனுக்கு நீ கடன் கொடுக்குற அப்படின்னா அவன்கிட்ட வட்டி வாங்காத அப்படின்னு தான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உணவை அதிக விலைக்கு விற்காத, நீ வட்டிக்கு ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு அவன் மீது ஈட்டிக்காரன் ஆகாதே அப்படின்னு தான் நீங்கள் விடுதலை பயணம் 22-25 இருக்கலாம், அல்லது லேவியருக்கு எழுதிய புத்தகத்தில் 25வது அதிகாரம் 36வது வசனமாக இருக்கலாம். இந்த பகுதிகள், அல்லது எசையா இறைவாக்கினரும் கூட 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்வார். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வட்டிக்கு கொடுக்கறது ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அப்படி பாவமான ஒரு செய்தியை இங்கே நியாயப்படுத்துகின்ற விதமாக இயேசு சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் சொன்ன மாதிரி இந்த பகுதியை விளக்கி சொல்வதற்கு கடினம் அப்படிங்கிறனால நிறைய நேரங்கள் நம்மளும் அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறோம். நானே நிறைய இடங்களில் அப்படி சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதியில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், முயற்சி உள்ளவருக்கும், உழைப்பு உள்ளவர்களுக்கும், திறமை உள்ளவர்களுக்கும் அது பெருகும், அது இல்லாதவங்களுக்கு அது அப்படியே அழிந்து போகும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இயேசு அந்த உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உழைப்பை தான் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அல்லது வட்டிக்கு கொடுக்கறத கூட இயேசு சொல்கிறாரு, ஆனால் அநியாய வட்டி வாங்குறதான் தப்பு அப்படின்னு கூட என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த பகுதியை நானும் விளக்கி சொல்லியிருக்கின்றேன். ஆனால் இது சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இதை விளக்கி சொல்லும்போது நெருடல் இருக்கும். எப்படா இயேசு எப்படா வட்டி கொடுக்கறத நியாயப்படுத்தி சொல்லுவார், இயேசு எப்படா ஒரு முதலாளித்துவ சிந்தனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற என்ன வரும். அப்போ தான் இந்த பகுதியை கண்டிப்பாக மறுவாசிப்பு செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த ஓமையை அப்படியே அந்த பணியாளருடைய பார்வையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரியா, அந்த ஒரு முதலாளி வர்றாரு, தன்னுடைய பணியாளர்கள் 3 பேரை கூப்பிட்டு அவர் இந்த பணம் கொடுத்து அதை திரும்ப பெறுகின்ற நிகழ்வாக வருகின்றது. அதில் அந்த 3வது பணியாளர் தான் அங்கே குற்றப்படுத்துகின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு இங்கே நம்ம வாசிக்கிறோம். சரியா, அப்போ அந்த குற்றப்படுத்தப்பட்ட அந்த பணியாள் அவன் தான் புறக்கணிக்கப்படுகிறான். அந்த ஊமையினுடைய முடிவில் புறம் தள்ளப்படுகின்ற ஒரு பணியாள் அவன் தான். எனவே புறம் தள்ளப்பட்ட அந்த பணியாளருடைய பார்வையிலிருந்து இந்த ஊமையை வாசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகள் புலப்பட்டுச்சு. ஏன்னா இயேசுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற நிறைய கதைகளில் அவர் சொல்கிற கதை யாருக்கு எதிராக அந்த கதையை சொல்கிறாரோ அவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் மறைமுகமாக விடுதலை கூறுகளை என்ன பண்ணுவார், இயேசு ஒளித்து வைத்திருப்பார். அதை கேட்குறவங்க சதுசேயரோ பரிசேயரோ, அதை கேட்குறவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அவர் அவங்களுக்கு எதிராக தான் சொல்லியிருப்பார். அந்த சதுசேயருக்கு குத்துற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த கதையை மேலோட்டமாக கேட்டுவிடா சரிதான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணார், அந்த நாணயத்தை கொண்டு வாங்க, இந்த நாணயமும் இதில் பொறிக்கப்பட்ட உருவமும் யாருடையது அப்படின்னு கேட்கும்போது இது சீசருக்குரியது அப்படின்னு சொன்னோடனே இயேசு என்ன சொல்லுவார், சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். இதில் எல்லாருமே ஓரளவு சாட்டிஸ்ஃபைடு. ஓகேப்பா, அவர் சொல்லிட்டார்ல, சீசருக்கு வரி கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்க, அரசனுக்குரிய அரசனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு அப்படி ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இயேசு மீது குற்றம் வைக்கும்போது என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, இவர் சீசருக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இயேசு மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. இங்கே சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்க தானே இயேசு சொன்னார். அப்புறம் ஏன் அவருக்கு குற்றம் சாட்டும் போது சீசருக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த அடிமை ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கின்ற அந்த சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம்
அடிமையின் அடையாளம், அடிமைத்தனத்தின் அடையாளமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இயேசு சொன்ன அந்த வார்த்தை சீசருக்குரியதே சீசருக்கு, கடவுளுக்குரியதே கடவுளுக்கு அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த அடிமை அடையாளமாக இருக்கின்ற அந்த நாணயத்தை அவன் மூஞ்சிலே தூக்கி எறிங்க. கடவுளுக்குரியது அப்படின்னு வருகின்ற போது நாடும் நாட்டில் உள்ள நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, கடவுள் தான் அரசர், வேறு யாரும் அரசர் கிடையாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் மக்களுடைய எண்ணம். எனவே கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அடிமைப்பட்டிருக்கின்ற அந்த பூமியை, அந்த நிலத்தை மீட்டு கடவுள்கிட்டே திரும்ப ஒப்படைங்க அப்படிங்கிறது தான் இயேசு சொன்ன செய்தி. அதனால தான் அவர் சீசருக்கு வரி செலுத்தக்கூடாதுன்னு சொன்னார், பின்னால் அதை குற்றமாக வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி விடுதலை இறையலார்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த பணியாளர் அவருடைய பார்வையிலிருந்து இந்த ஊமையை பார்க்கும்போது புலப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்ல அந்த பணியாளர் பாரம்பரியமாக இருந்த பண்டமாற்று முறைக்கும் இந்த பண பரிவர்த்தனை இதுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அதில் அழகாக சுட்டி காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. எப்படி அப்படின்னா, அவர் பணத்தை கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு திரும்ப எட்டு சொல்கிறாரு, நான் பூமியில் விதையை விதைச்சேன் அப்படின்னா அது முளைக்குது, ஆனால் பணம் முளைக்கலை பாரு அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் அந்த நபர் போய் அந்த பணத்தை புதைச்சி வச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. பணம் முளைக்கலை, நீ பணத்தை பெரிதாக கொண்டாடுகின்றாய், பண்டமாற்று முறை அப்படின்னு இருக்கின்ற போது எனக்கு தேவையானதை நான் என்ன பண்ணுறேன், பெற்றுக்கொள்வதற்காக உனக்கு தேவையானதை தந்துட்டு பெற்றுக்கொள்கிறேன். இதில் எங்கேயும் அடிமைத்தனத்துக்கான வாய்ப்பே இல்லை, எதையும் பதுக்கி வைப்பதற்கான முன்னேற்பாடும் இதில் செய்ய முடியாது. ஆனால் பணம் என்ற ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் இந்த லாபம், அதில் எனக்கு தேவை அல்லது எனக்கு அதில் அதிகம் தேவை என்பதற்காக பதுக்கி வைக்கிறது இதெல்லாம் வருது. ஆனால் அந்த பணம் தண்ணிலே நீ முளைய போட்டால் அது முளைக்காது, அந்த பணம் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துவதற்காகத்தான் அந்த பணியாளர் அந்த பணத்தை புதைச்சி வச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவ்வளோ பேருக்கு முன்னாடி தைரியமாக அந்த முதலாளியை பற்றி அவன்கிட்ட உள்ள குறையை ரொம்ப உறுதியாக எடுத்து சொல்லுகின்றார். நீர் விதைக்காத இடத்தில் அறுப்பவர், தூவாத இடத்தில் போய் சேர்ப்பவர். அப்படி அந்த எவ்வளோ மோசமானவன் அவன் அப்படிங்கிறது, அவனுக்கு பணம் தான் முக்கியம், லாபம் தான் முக்கியம் அப்படி என்று அலைகின்றவன் அவன் அப்படிங்கிறத அத்தனை பேருக்கு முன்னாடி துணிச்சலாக எடுத்து சொன்ன ஒரு ஊழியனாக அவன் அங்கே இருக்கின்றான். மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நன்றென்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே நீ என்னுடைய மகிழ்ச்சியில் பங்குகோள் அப்படின்னு அவர் விடுக்கின்ற அழைப்பு, அந்த முதல் 2 பணியாளர்களுக்கான அழைப்பு பார்த்திங்கன்னா மீண்டுமாக அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்குது. தலைவனுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுனால தலைவனுக்கு இணையாக அவன் மாறிவிட முடியாது, மீண்டுமாக அவங்க ஒரு அடிமையாகத்தான் திரும்பியும் அந்த அமைப்புக்குள்ளே போகிறான். ஆனால் இந்த 3வது பணியாளர் புறம்பே தள்ளப்பட்டவனாக இருப்பதனால் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தியை தொடர்ந்து வருகின்ற அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விண்ணரசின் உரிமையாளர்கள் யாரெல்லாம் பார்க்கின்ற போது புறம்பே தள்ளப்பட்ட வீதியில் இருக்கின்ற அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், இவங்க தான் இயேசுவோட இறையாட்சிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி இதற்கு அடுத்த பகுதியில் இயேசு உடனடியாக சொல்கின்றார். எனவே அவன் புறம்பே தள்ளப்பட்டான் அப்படின்னா இந்த அடிமை அமைப்புக்குள்ளேருந்து வெளியே போகிறான் அவன். அப்போ அங்கே இயேசுவோடு நெருக்கமாவதற்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறது தான். எனவே இந்த பகுதியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பைபிளை வாசிக்கிற எல்லாருமே உங்கள் மனம்போன போக்கில் அல்லது இதுவரை சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் மட்டுமே கேட்டுட்டு இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி விவிலியத்தை பார்க்காதீங்க. முதல்ல இயேசுவை புரிந்து கொள்ளுங்கள், இயேசுடைய விடுதலை கூறுகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அவருடைய இறையாட்சியின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருங்க. அப்போ தான் இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீங்கள் பெற முடியும். அல்லது கடைசி வரைக்கும் நாம் இந்த அடிமை அமைப்புகளையே பிடித்து வைத்திருப்பதற்கு விவிலியத்தையே பயன்படுத்துகின்ற ஒரு மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். எனவே இந்த தாளந்து ஓமையின் அடிப்படையில் இயேசு எப்படிப்பட்ட விடுதலை கூறுகளை சொல்கிறாரோ அதே மாதிரியான விடுதலை கூறுகள் விவிலியம் முழுவதும் ஆங்காங்கே பரவி கிடக்கிறது. நான் சொன்ன மாதிரி அதுக்கு இயேசுவை முதலில் புரிந்து கொண்டு அந்த விவிலியத்தை வாசித்தால்தான் அந்த விவிலியத்தில் இருக்கின்ற விடுதலை கூறுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கான ஞானத்தையும் அருளையும் இந்த திருப்பலியிலே நாம் கேட்டு மன்றாடுவோம். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்து நம்மை பாதுகாத்து வரும் நம் அன்பு ஆண்டவரிடம் நம்முடைய பல்வேறு வகையான தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து வைத்து மன்றாடுவோம். நல் ஆயனாம் எம் இறைவா, எம் திரு அவையின் திருப்பணியாளர்கள் ஒவ்வொருவரும் மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்திலும் அன்பிலும் நெருப்படுத்திய அன்னை மரியா மற்றும் புனிதர்களைப் போன்று தங்களின் எடுத்துக்காட்டான வாழ்வால் உம் மந்தையை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசருக்கெல்லாம் அரசராம் இறைவா, எம் நாட்டை ஆள உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சுயநலத்தை முன்னிறுத்தாது மக்களின் நலனில் அக்கறையோடு செயலாற்றும் பரந்த உள்ளத்தையும் சேவை புரியும் மனப்பக்குவத்தையும் பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன் என்று மொழிந்த இறைவா,
எம் கல்லூரியை வழிநடத்தும் மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளையும் எம் கல்லூரியின் வளர்ச்சிக்காய் உழைத்து வரும் பேராசிரியைகள், ஆசிரியரல்லா பணியாளர்கள், எம் கல்லூரியில் பயிலும் மாணவியர்கள், அவர்களின் பெற்றோர், உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் அனுதினமும் பராமரிப்பை உணர்ந்து பணியாற்றிட தேவையான உடல் உள்ள ஆன்ம பலம் தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் என்றும் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார்கள் என்று உரைத்தவரே, தங்கள் அன்றாட ஜெபத்தாலும் உடல் உழைப்பாலும் எம் கல்லூரியின் தரம் மேலோங்கி வளர்ந்திட அரும்பாடுபட்டு உழைத்து இன்று திருமுன் இளைப்பாறுகின்ற அனைத்து மரித்த அருட்சகோதரிகளும் பேராசிரியர்களும் பிற பணியாளர்களும் உபகாரிகளும் மாணவ கண்மணிகளும் மற்றும் வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரினால் தங்கள் இன்னுயிர் ஈர்ந்த எம் சகோதர சகோதரிகளும் நீர் அருளும் நித்திய இளைப்பாற்றியை உரிமை பேராய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மெல்கி சதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவாம் எம் இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றி வரும் அருட்தந்தையர்கள், பணியாளர்கள் அனைவரையும், குறிப்பாக எம் தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் மாதா தொலைக்காட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் அருட்தந்தை கிருபாகரன் அவர்களையும், இன்றைய தியாக பலியை எம் நலன்களுக்காய் ஒப்புக்கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் அருட்தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி பக்தர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஆற்றும் பணியில் உடனிருப்பை தந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை இந்த உலகில் எல்லாரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நாளிலே உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் எங்கள் தேவைகளில் சிலவற்றை மன்றாட்டுக்களாக மது திருப்பாதம் சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்து நாங்கள் என்றுமே உமது சித்தப்படி உமது திருவுளப்படி வாழ தகுதி பெற்ற பிள்ளைகளாக மாறிட வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே.
உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோ அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அதிரு அவையினுடைய உணர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திரளையினர் ஆகியவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் ஞான தகப்பன் பிரான்சிஸ்கு சவேரியார், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மனமகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். அது வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் இதைக்குள் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வழிப்பதாக. அன்பு உள்ளங்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நன்றி நாசி கமலத்திலிருந்து நாவின் வழி பிறக்கும் மூன்றெழுத்து புன்னகை. நன்றி நிறை மன்றாட்டு இறைவனை மகிழ்விக்கின்றது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க நாம் மகிழ்வோடு இந்த திருப்பலி வழி ஜெபித்து நன்றி கூறி இறைவனை போற்றினோம். அவர் நமக்கு தந்த அன்னையின் பெயரை முகவரியாக கொண்ட நம் கல்லூரி சீரோடும் சிறப்போடும் கல்வி கண் திறந்து கலையோடு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அனைவருக்கும் வழங்கி வருவதற்காக நன்றி கூறுவோம். நம் நிர்வாகமும் பேராசிரியர்களும் பணியாளர்களும் மாணவிகளும் விதைகளான தம்மை விருட்சங்களாக வியப்பூட்டும் வகையில் நம்மை வழிநடத்தி சென்ற இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் நல்ல உடல் உள்ள ஆன்மீக பலம் பெற இறை ஞானத்தை ஊட்டிய ஆன்ம வழிகாட்டிகளுக்காய் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம் வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாவை போல என் ஆன்மா எந்நாளும் என் ஆண்டவரை ஏத்தி போற்றுவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் வல்ல செயல்களுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவோமாக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாபியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வியாகுலத்தாயே உன் திருவருளை தேடிய நாளுமே கூடிடுவோம். வியாகுலத்தாயே உன் திருவருளை தேடிய நாளுமே கூடிடுவோம்.